உயிர் கொடுத்த பசியே, அந்த உயிரை பாதுகாப்போடோ கருவில் சுமந்த பூமி தாயே, உங்கள் துணையோட நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். பசி எடுத்ததா? எல்லாரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா? உங்கள் உடலை மகிழ்ச்சியாக வாழ வைங்கள். நிகழ்ச்சிக்குள் போவோம். இப்போது என்னை பொறுத்த அளவுக்கு நான் குருமார்கள் நானே குருவாகி விட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு புரிதல் கொண்டிருப்பீங்க. நானே குருவாகி விட்டேன், நான் எந்த குருக்கிட்டையும் போய் படிக்க தேவையில்லை. அப்போ நானே குரு என்பது என்னென்னா, என் உடல் எனக்கு பாடம் நடத்தும், அதை நான் படித்து அதுக்குள் முழுமை அடைய முடியும். புரியுதுங்களா? குருமார்கள் என்பது உலகம் முழுவதும் இருக்காங்கன்னா கிடையாது. ஆதிவாசிகள் காட்டுவாசிகளுக்கெல்லாம் குரு கிடையாதுங்க. அவர்களுக்கு குரு அவர்களுடைய தாய் தந்தை ஏற்றுக்குவார்கள், தன்னை நம்புவார்கள், அமைதியாக இருப்பார்கள், மௌனமாக இருப்பார்கள். தவம் 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 தவம்ன்றோம், அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள், உங்களுடைய தவத்தை உங்களுடைய உடல் முழுமையாக ஏற்றுக்கொள்குதான்னு பாருங்கள். அது ஏற்றுக்காது, நிராகரிக்கும். அப்போ உடம்பு வேணான்னு சொல்லுது, நம்மளாம் திணிக்கிறோம். சரி, அது பாயிண்ட்டை லைட்டாக கொடுத்துட்டேன். அடுத்து கண்டினியூவாக பார்த்துன்னு வாங்க, புரியும். புரியுங்களா? இப்போ அடுத்து போவோம். நானே குருவாகி விட்டேன் என்று சொல்கிறேன். ஒரு நல்ல பாடலாசிரியர், தமிழ்நாட்டில் ஓஹோன்னு இருந்தவர், இன்றும் அந்த பாடல்கள் அழியாத செல்வங்களாக இருக்கிறது. புரிதலுக்காக சொல்கிறேன். அவர் முதல்ல ஒரு பாடல் எழுதினார். அந்த பாடல் யாருக்குமே புரியல. அவர் அறிவுக்கு ஏற்ற அளவுக்கு அவர் எழுதிட்டார். அவருடைய பாடல் யாருக்குமே புரியல, எடுபடவே இல்லை. அதை இன்றைக்கி உலகத்தில் யாரும் பேசலை. அப்புறம் தான் அவர் புரிஞ்சுனா, என்னப்பா இவ்வளோன்னு. அப்புறம் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து பாமர மனிதர்களும் புரிந்துக்கிற மாதிரி பாடல் எழுத ஆரம்பித்தார் பாருங்க. இன்றைக்கி அழியா செல்வங்கள் அந்த பாடல்கள். அப்போ நானும் அது போல தானே. நான் குருவாயிட்டேன்றதுக்காக என்னுடைய நிலையிலிருந்தே பேசினா எல்லாருக்கும் புரியாதில்ல. அப்போ குருன்ற நிலையம் வந்து தொட்டுட்டு அப்படி போயிடணும். என்னுடைய மாணவர்னு சொல்லுவேன், உங்களுக்காக மாணவர்னு சொல்லுவேன். உங்களுக்கு புரியணுமே, உங்களுக்கு பேசணுமே, அதுக்காக. ஆனால் தோழர்கள்னு சொல்லுவேன். என் தோழர்கள் என்னிடம் வந்து படிக்க வேண்டும் என்று விரும்பினால் வரும்பொழுதே அவர்களை நான் குருவாக நேசிப்பேன். இவன் தான் மிக சிறந்த குருநாதர். குருநாதர்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. என்னிடம் படிக்க வரும்பொழுதே அவரை நான் குருவாக நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நான் வந்து மிக சிறந்த குருநாதராக இருக்கலாம். உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்கிறேன். தன் நிலையிலிருந்து இறங்கி வந்தார் பாருங்கள். அது மாதிரி நான் இப்போ இறங்கி வந்துக்கிறேன். உண்மை மார்க்கத்துலேருந்து இப்போ ஞான மார்க்கத்தில் நின்று பேசிக்கிறேன். நான் திருப்பி போய்டுவேன். உண்மை மார்க்கத்தை பேசி முடிச்சு தான் போய்டுவேன், நான் அங்கேக்கு போய்டுவேன். அப்போது ஒரு மனிதரையும் குருவாக நினைக்க வேண்டும். சரிங்க ஐயா, இப்படிலாம் பேசுகிறீங்க, ஒரு வித்தியாசமாக பேசுகிறீங்க, புதுவிதமாக பேசுகிறீங்க. நாங்கள் ஒரு 5000 வருஷமாக குருநாதர் குரு குரு குருன்னு பழகிட்டோங்க ஐயா. அதில் எங்களுக்கு புரியலைங்க ஐயா. எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுங்க ஐயா. எது எடுத்தாலும் குரு குரு இப்படியே நாங்கள் பழகிட்டோங்க ஐயா. எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க ஐயா. சரி, ஒரு குருநாதர்கிட்ட எவ்வளோ நாள் தான் நாங்கள் இருக்கணும், பயணிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விகள் வருகிறது. என்னிடம் கேட்கிறார்கள். ஒரு வருடம் கழித்து உங்களுடைய குருநாதருக்கு நீங்கள் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. இப்போ என்னிடம் வந்து ஒருவர் படிக்கிறார், படித்து விட்டு அவர் பாஸ் ஆனால் அவரை வைத்து நான் நிகழ்ச்சி நடத்த வேண்டும். அவரை குருவாக்கி அதை நான் ரசிக்க வேண்டும். அதுதான் குருநாதர், சரியான குருநாதர். நான் உண்மை மார்க்கம் இப்படி தான் போகும். உண்மை மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? உண்மை மார்க்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு வருஷத்தில் அவரை குருவாக்கி அவருக்கு நிகழ்ச்சி நான் நடத்த வேண்டும். அப்போ என்ன சமநிலை, இங்கே தான் சமம் வரும். மீதி எங்கே நீங்கள் குருவாக இருக்கிறவங்கள சமம் வராது. நீங்கள் குருன்னா அடுத்த ஒருத்தர் குருன்னு நினைப்பார்ல, அப்போ சண்டை தானே வரும். அப்போ நீங்கள் 2 பேர் மட்டும், நீங்கள் ஒரு 10 பேர் குரு பெரிய ஆளுங்க, மீதி எல்லாம் சாதாரணம். இப்போ நம்மளதில் பாருங்கள், மொத்த பேரும் குருநாதர்கள். இதில் தாங்க உலக சமாதானம் வரும். நீங்கள் வேறு எதில் இருந்து நீங்கள் உலக சமாதானம் ட்ரை பண்ணால லாஸ்ட்டில் தோற்று தான் போயிடும். அந்த தோற்று தான் வெளியே வந்தவன். எவ்வளோ ட்ரை பண்ண நான் பல ஆசிரமங்களில் போய் எப்படியும் உலக சமாதானத்துக்கு நம்ம முக்கியத்துவம் எல்லாத்துலேயும் தோற்றுட்டேன். அப்புறம் தான் இந்த உடலே புரிய வைத்தது. ஒரு மனிதரும் குரு என்று எப்பொழுது
அவங்களை சிந்தித்து அவங்க உடலை மேம்படுத்துகிறாங்களோ கண்டிப்பாக அன்று உலக சமாதானம் வரும். இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்களே உங்களுக்கு குரு. உங்களுடைய உணர்வு சொல்லுகிற மாதிரி நீங்கள் செயல்படுங்கள். கொஞ்ச நேரம் அறிவின் பிரகாரம் நடங்கள். அறிவில் உஷாராக இருங்கள். அறிவு நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும், வம்புல விட்டுரும். ஆனால் உணர்வு என்பது உண்மை மார்க்கம். அது எப்பொழுதும் தவறு செய்யாது. நலமோடவும் மகிழ்ச்சியோடவும் வாழ வைக்கும். சரிங்க, செம ஜாலியாக இதில் சப்ஜெக்டு திணற போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. பசி உணவு மகேந்திரன்.